ஹே பிளாட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வாம்பி. ஓகே, நம்ம மெஹபூபா எபிசோட் 3 கூட தான் போக போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ எனக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா? லில்லி, அதான் சொல்லியாச்சுல, யோன்ஷன் பர்த்டேடி இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம். அந்த யூனோ பர்த்டேக்கு போகணும், நீ ஏன் இவ்வளோ துடிக்கிற? இல்லை, அந்த அண்ணா வந்து கூப்பிட்டார்ல அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ யோன்ஷன் சார் தான் உள்ளே வந்து, நீங்கள் இருங்கடி, நான் அந்த பர்த்டே சொன்னேன்ல, அங்கே போய்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ லில்லிக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ அரஸ்கிட்ட, நான் போயிட்டு அவங்க சர்ப்ரைஸாக அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். தேவையில்லாத வேலை லில்லி, அவனுக்கு தெரிஞ்ச செம்மையாக கற்றுவான். ப்ளீஸ் 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 அரஸ் ப்ளீஸ் அரஸ் இப்படி நான் சொல்கிறது நீ கேட்க போகிறது கிடையாது. சரி, இப்போ நீ போகிற விஷயம் எனக்கு தெரியாது ஓகேவா? நீ எனக்கே தெரியாமல் தான் போயிருக்க. ஓகே அப்படின்னு லில்லி யோன்ஜனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த இடத்துக்கும் போயிடுறா. உடனே போய் சர்ப்ரைஸ் கொடுக்கல, கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போகலான்னு பார்க்குறா. கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போனால் யூனோன்ற சின்ன பொண்ணோட அக்கா ஒருத்தி இருக்கா. அவள் பேர் வந்து லென். அவள் வந்து யோன்ஜன் கூட வந்து கையை பிடிச்சி பேசிகிட்ருக்கா. இங்கே பாரு, எவ்வளோ வருஷமும் பின்னாடி நான் அலைஞ்சிட்ருக்கேன், உனக்கே அது நல்லா தெரியும். என் பின்னாடி எத்தனை பேர் அலையிறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் யோன்ஜன். இருந்தும் அவனுங்கெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடி சுற்றுறேன்னா என்ன காரணம்? உன் அழகு மட்டும் கிடையாது, எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், அதுதான் ரீசன். இப்போ இங்கே நடக்கிற கான்வர்சேஷன்லாம் லில்லி பின்னாடி இருந்து கேட்டு தான் இருக்கா. அவள் கேட்டுட்டு இருக்கும்போது அவளுக்குள்ள 1000 கொஷின்ஸ் ஓடுது. யோன்ஜன் ஒருவேளை அவனும் ஓகே சொல்லியிருப்பானோ அப்படின்னு அவள் பாட்டு யோசிச்சுட்டே இருக்கா, அந்த ரிங்கை கையில் வச்சுட்டு. சரி, நீ யோன்ஜன் பக்கம் பார்த்தா யோன்ஜன் இன்னும் அந்த கான்வர்சேஷனை முடிக்கிற மாதிரி இல்லை. அவன் அப்பயும் கையை உதறி விட்டுட்டு, இங்கே பார், நான் உனக்காக வரலன்னு, நான் வந்தது யூனோக்காக. அவள் என்னை கூப்பிட்டான், ஸோ அதனால தான் நான் வந்தேன். பர்சனலி உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, புரியுதா? உனக்கே நல்லா தெரியும் நான் லில்லியை எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. இருந்தும் என் லைனில் க்ராஸ் ஆக பார்க்காத. யோன்ஜன், லில்லி உன்னோட 6 வயசு சின்ன பொண்ணுடா. நிறுத்து. சின்ன பொண்ணாக இருந்தா என்ன? இப்போ அவளுக்குன்னு எப்போ ஏஜ் ஆகி அவள் ப்ரப்போஸ் பண்ணுறாளோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், புரியுதா? அது வரைக்கும் கிடைக்கிறவங்க லவ் பண்ணிட்டு சுற்றுற ஆள் நான் கிடையாது. அதுக்கு நீ வேற ஆளை பாரு அப்படின்னு ரொம்ப ஹாஷாக பேசிடுறாரு. நம்ம லின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ லின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோன்ஜனை எடுத்து கிஸ் பண்ணிடுறா. அப்போ யோன்ஜன் புஷ் பண்ணுறாரு, பட் அங்கே நோ யூஸ். லில்லி அதெல்லாம் பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறா. என்ன பேசுகிறதுனே தெரில. அவள் வாய் மேலே கையை வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அப்போது யோன்ஜன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பட்டுன்னு ஒரு அரைஞ்சிடுறாரு. ஆனால் லில்லி அங்கே நிற்க முடியல. அவள் வேகமாக அழுதுகிட்டே ஓடுறா. அவள் ஓடுறது வந்து சுபின் பார்த்துடுறாரு. அப்போது சுபின் கூப்பிடுறாரு, லில்லி அம்மா தங்கச்சி நில்றா டேய். ஒரு பக்கம் சுபின் கத்திகிட்டே இருக்காரு. அப்புறமா யோன்ஜன் வெளியே வர்றாரு. எதுக்கட கத்துற? லில்லியை கூட்டிகிட்டு வந்தா ஓகே, இப்போ என்ன சொன்ன? எதுக்கு அவள் அழுதுகிட்டே போகிறா? லில்லி இங்கே வந்தாளா? அழுதுட்டு போகிறாளா? ஓ ஷிட். இப்போ யோன்ஜனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவர் அப்படியே பிளாங்க் அவுட்டாக நின்றுட்டுருக்காரு. ஐயோ, இப்போ இன்னைக்கு யோன்ஜனோட பர்த்டேனால எல்லாரும் சர்ப்ரைஸாக கேக் வெட்டுறாங்க. சுபின் அப்புறம் யூனோ அப்புறம் யூனோட அக்கா எல்லாம் சேர்ந்து வெட்டுறாங்க. அப்போது சுபின் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு போகணுன்னா போ அப்படின்றாரு. ஆனால் யோன்ஜனுக்கு சின்ன வயசுலேருந்து சுபின் ரொம்ப க்ளோஸுன்றதுனால அவரையும் டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஸோ கேக்கை வெட்டிட்டு சுபினுக்கு மட்டும் ஊட்டிடுறாரு. ஊட்டிட்டு சுபின் வந்து யோன்ஜனுக்கு ஊட்டுறாரு. ஊட்டிட்டு, மச்சான் நீ கோச்சிக்காத, நான் இப்போது உடனடியாக கிளம்பணும்டா, ப்ளீஸ் என்ன கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஒரு மாதிரி ரொம்ப பெக் பண்ணி கேட்குற மாதிரி கேட்குறாரு. சுபின், லூஸ் மாதிரி பேசாத, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? ஐ வில் மேனேஜ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்போ இவனோட அக்கா வந்து கைப்பிடிச்சு, ஹே பேப்ஸ், ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகணுன்னு ஆசைப்படுற?
எங்கள் கூட இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? எங்கள் கூட விட என் கூட அப்படின்னு ஷர்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாங்க. இப்போ யோஞ்சனுக்கு வர கோவத்துக்கு பலாருன்னு ஒரு ஸ்லாப் விடுறாரு. உன்னால தான் இப்போ இங்கே இருக்க எல்லா பிரச்சனையும். இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான். நான் யூனோக்காக மட்டும்தான் பார்க்குறேன். இதுக்கு மேலே உனக்கு எப்படி உனக்கு புரியாதா? ஒரு பையனே வந்து வேணான்றான், மறுபடியும் போயிட்டு அம்மட்டு பேசுகிற சி அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. இங்கே இவனோட அக்கா செம்மையாக கத்துறா. அப்போ சுபினை பிடிச்சி, சுபின் என்ன பாரு, எனக்கு என்னடா குறை, எனக்கு என்ன குறை, ஏன்டா அவன் இப்படி பண்ணுறான், அவன் ஏன்டா என்னை புரிஞ்சுக்க மாட்டான், சின்ன வயசில் நான் அவன் மேலே நான் எவ்வளோ பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு சுபினோட காலரை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. கதறி அழுகுறாங்க. ரொம்ப கத்தி அவங்களோட கண்ட்ரோல்லே இல்லை அவங்க. அப்போ சுபினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சுபின் வந்து சடனாக லின்னை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட போகுது. ஃபஸ்ட்டு நம்ம லின் கொஞ்சம் தள்ளுறாங்க, ஒரு மாதிரி பண்ணுறாங்க. பட் ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல் எல்லாத்தையும் சுபின் மேலே காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் நல்லா கிஸ் பண்ணுறாங்க. சுபின் ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ணுறாரு. அவர் கண்ணை திறந்து அவர் கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அப்போ லின் சுபின் சிரிக்கிறாரு. என்ன லின், உன்னால் இதுவே தாங்க முடியலையா? அப்போது உன் மனசில் யார் இருக்கா? அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், யோன்ஜன். அம்மா மனசில் யார் இருக்கா? லில்லி. இப்படி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத போது அவங்கள போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஒன்று பண்ணும்போது இம்பேக்ட் இப்படி தான் இருக்கும். புரியுதா? ஏன்டி உனக்கு புரியலையா? நான் சின்ன வயசுல உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன். யோன்ஜன் என் ஃப்ரெண்டு தான், அவனுக்கும் இதை தெரியும். அவன் எவ்வளோ நான் அவாய்ட் பண்ணியிருப்பான். சரி, நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணேன். ஆனால் நீ போகிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். அவன் தான் சொல்கிறான்லடி, அவனுக்கு உன்னை பிடிக்கல, லில்லியை தான் பிடிக்கும்னு. உன் மரமண்டைக்கு ஏறுதா இல்லையா? சுபின், நீ நீ என்ன சொல்கிற? நீ போய் தானே சொல்கிற? சுபின், விளையாடாத. ஆல்ரெடி நான் உனக்கே தெரியுமா இப்போ எப்படி நிலைமையில இருக்கேன். போய் சொல்லடா. ஐயோ, உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது? ஆமாம் இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்போ நீ பேசின இந்த 5 செகண்டில் உன் கண்ணு எங்கே என்னை லவ் பண்ணிடாதுன்ற ஒவ்வொரு நிமிஷமாக நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு அது புரியாது. உனக்கு இப்போ இல்லடி, அது எப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் புரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் யோன்ஜன் தான், அப்படி தானே? அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இன்னும் அழுதுகிட்டே உள்ளே போயிடுறான். இந்த பக்கம் யோன்ஜனை பார்த்தா யோன்ஜன் வீட்டுக்கு ஓடிட்டுருக்காரு. அவருக்கு மூச்சு வாங்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கீழே விழுந்து எழுந்திரிச்செல்லாம் போகிறாரு. ஐரஸ் கிட்ட, ஏய் லில்லி எங்கடி? லில்லி எங்கடா இங்கே இருக்கா? அவ ஒன்று பக்கம் வரந்தானே போனா. ஏன்னா அவ வீட்டுக்கு வரலையா? இப்போ நான் அவளுக்கு எங்கே போய் தேடுவேன்? என்னாச்சு? மறுபடியும் அந்த லில்லின்னு தாண்டி என்னவா அவளுக்கு மூடிக்கிட்டு இருக்க முடியாதாம்மா? என்ன பண்ணா? இல்லடி, நானும் இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவன்கிட்ட க்ளோஸாக வர ட்ரை பண்ணான். பட் நான் அவளை அடிச்சிட்டேன். அதை மேபி லில்லி பார்த்துருப்பான்னு தான் நினைக்கிறேன். சுபின் என்ன சொன்னான்னா, லில்லி அழுதுகிட்டே வெளியே போனான்னு. இங்கே பாரு, லில்லிக்கு இந்த ஏரியா தெரியாது, புதுசு தான், புரியுதா? ஸோ அவள் வீட்டுக்கு எப்படி வரணும்னு தெரியாமல் மேபி வேறு டைரெக்ஷனில் போயிருக்கலாம். நீ இந்த பக்கம் போ, தேடு. அவள் கிடைச்சானா எதுவுமே பேசாத, எனக்கு கால் மட்டும் பண்ண, நான் அங்கே இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஐரஸ் ஒரு பக்கம் தேட போயிடலாம். லில்லி சர்ச் பக்கத்தில் உட்காந்துருக்கா. நான் அங்கே என்ன பார்த்தேன், அங்கே என்ன நடந்துச்சு, இதெல்லாம் உண்மையா? ஆனால் யோன்ஜன் அந்த பொண்ணை ஸ்லாப் பண்ணிட்டான். ஸோ
இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரைட்? பட் ஏன் அவன் இதை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சான்? ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் அவன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறானே. அப்போ அவன் என்னை ஜஸ்ட் டைம் பாஸ் தான் பார்த்தானா? எனக்கு யோஞ்சோனா அரசும் நம்ம லில்லியை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, இது எங்கே போனான்னு தெரியலையே. லில்லி, லில்லி, நான் பேச சொன்னல அங்கெல்லாம் போகாத, நீ எங்கடி போன? ஐயோ இப்போ என்னால் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஐரிஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இன்னொரு பக்கம் யோஞ்சன், ஐம் ஸோ சாரி, நான் வேணும்னு பண்ணலை. லில்லி எங்கே இருக்க? ஐம் ஸோ சாரிடி. அது லில்லி, நீ ஒரு தடவை வந்துடுடி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ. நீ அந்த இடத்துல என்னை பிடிச்சி அடித்து கேட்டுருக்கோம்ல, என்னடா நடக்குது, நீ எங்கடி இருக்க? லில்லி யோஞ்சனை பார்த்துட்றா. ஆனால் அவனுக்கு கூப்பிடுறதுக்கு மனசு வரல. அவன் தேடட்டும் விட்டுறா. இவன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப அழுகுறா. மூஞ்சல் நம்ம ரெட்டிஷ் ஆகிடுது, அந்தளவுக்கு அழுகுறா. அப்போது ஐரிஸ் சர்ச்சுக்கு வரா. அவன் அங்கே ப்ரே பண்ண தான் வரா. பட் அங்கே லில்லியை பார்த்துடுறா. அப்போ லில்லியை பார்த்து, ஏய் லில்லி, ஏன்டி இப்படி பண்ணுற? நான் தான் சொன்னேன் நீ அங்கே போகாத, நீ ஏன்டி இப்படி பண்ணுற? இல்லை, எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியல, அதான் இங்கேயே உட்காந்துட்டேன். எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல, ஏன்டி இப்படி பண்ணுற? சாரி அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் ரொம்ப ப்ரோக் ஆகுது அவளுக்கு. சரி ஒரு நிமிஷம் நான் யோஞ்சனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு யோஞ்சனுக்கு கால் பண்ணிடுறா. அவள் இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் அப்படின்றா. ஆனால் கால் ஆன்கோயிங்கில் தான் இருக்குது. யோஞ்சன் கால் எடுத்துடுறான். ஏன்டி இங்கே வந்து உட்காண்ட்ருக்க சர்ச்சில் போய் அப்படின்னு அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு சொல்கிறா. அங்கே என்ன ஆச்சு தெரியுமா? அங்கே ஒரு பொண்ணு யோஞ்சனை கிஸ் பண்ண வந்தா. ஆனால் யோஞ்சனை அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு யோஞ்சன் ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லல. அப்போ அவனும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, அதானே ஃபேக்ட் அப்படின்னு ரொம்ப அழுகிறா. அப்போ நம்ம ஐரிஸ் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், யோஞ்சனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? நீ அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன், ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அவன் நீ எங்கே ஹர்ட் ஆகிட போகிறேன்னு, உனக்கு எதுவும் ஹர்ட் ஆகிற மாதிரி நடக்கக்கூடாதுன்னு யோசிப்பான். உனக்கே நல்லா தெரியும் யோஞ்சன் எவ்வளோ சஃபர் ஆகுறான்னு. அவன் நிஜமாக உன்னை ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் பண்ண கிடையாது. இல்லை, அவனுக்கு சொல்லப்போனால் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ இங்கே பாரு, என்ன பாரு, அவன் எல்லாம் நீ இருந்துடுவியா லில்லி? இல்லை, டெஃபினெட்லி இல்லை. அவன் மட்டும்தானே நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியும்? நீ அவன் கூட உட்காந்து பேசு. முதல்ல வந்தா இங்கே இல்லை அப்படின்னு பார்த்தா பின்னாடி யோஞ்சு நிற்கிறாரு. நீ அப்புறமா கண்ணா துடிச்சிட்டு, நீ ஏன் இங்கே வந்த? யார் உன்னை கூப்பிட்டா? நீ ஒன்று இங்கே வர தேவல அப்படின்றான். இல்லடே இங்கே பாருடி, இங்கே பாரு, என்ன அப்படிலாம் நீ கூப்பிடாத. ஐம் ஸோ சாரிடி, நான் வேணும் பண்ணலை அப்படின்னு அவன் வாய்ஸ் கொஞ்சம் ப்ரோக் ஆன உடனே லில்லி அவ்வளோதான் போய் அவளை உடனே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஐரிஸ் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் நினைக்கிறா. அப்போ லில்லி, நீ நீ ஏன் யோஞ்சன் என்கிட்ட சொல்லலை? என் கொஷின் அதுதான். இங்கே பாரு அப்படின்னு அவள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விடுறாரு யோஞ்சன். வைப் பண்ணி அவர் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, இங்கே பாருடி, உன்னை எப்பவுமே ஹர்ட் பண்ணணும், உன்னை சீட் பண்ணணும்னு எனக்கு எதுவுமே கிடையாது, புரியுதா? அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்போது அழுகிறா லில்லி. எனக்கு தெரியும் இப்போது என் கண்ணில்
லைட்டாக கிளம்பினோன்னு நீ ஈகோ கோவத்தெல்லாம் தூக்கி போட்டு வந்த பற்றியா, அதாண்டி நீ. ஒன்னாலையும் என்னை விட்டு இருக்க முடியாது, என்னாலையும் உன்னை விட்டு இருக்க முடியாது, புரியுதா? ஆனால் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் அவ்வளோதான், உன்கிட்ட பேச மாட்டேன். ப்ராமிஸா? நான் இனி அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகே, ப்ராமிஸ்? உன் மேலே ப்ராமிஸ். அப்படின்னோடனே லில்லி திரும்பி ஐரஸை கூப்பிடுறா. ஏ ஐரஸ் இங்கே வா அப்படின்ற. ஐரஸும் வரா. அப்பாடி ஓகே, சண்டை முடிஞ்சிருச்சா கைஸ்? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ தான், இது என்ன இடம் தெரியுதா? சர்ச்சு. எஸ், சர்ச் தான் அப்படின்னு நீல் டவுன் பண்ணுறான் லில்லி. ஹியூஜனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துட்ருக்காரு. I love you யுஜன். உன்னை தவிர நான் இந்த பையனையும் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, இனிமேட்டும் பார்க்கவும் மாட்டேன். நீ இதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, மேபி கிரிஞ்ச் or something, but this is my dream. I want to propose you. First I want to propose you before you propose me அப்படின்னு அவள் பாக்கெட்லேருந்து ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறா. Will you be my boyfriend அப்படின்றா. அப்போ ஆழிஸ் அங்கே கத்துறா. ஏ வாவ், சூப்பர் சூப்பர் அப்படின்னு வீடியோ எடுக்கிறா. அப்போ யோஞ்சோன் கையை நீட்டுறான். அப்போ ரிங் எடுத்துக்கூட அப்படின்றா. ஐரஸும் லூஸ் ரிங் எடுறா அப்படின்ற கத்துறா. ரிங் எடுத்து லில்லி கையில் கொடுக்கவும் லில்லியை கையை பிடிச்சி மேலே எழுந்துக்க வைக்கிறான். அப்புறம் லில்லி கொடுத்தாரு யூஞ்சன் கையில் அழகாக போட்டு விடுறா. அதை பார்த்து ஐரஸ்க்கு வந்து ஹாப்பி டியர்ஸ் வருது. இப்படியே ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ்லாம் அவங்க கேப்சர் பண்ணிகிட்ருக்காங்க. யோஞ்சனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. யோஞ்சன் யோசிக்கிறான், நான் பண்ண வேண்டியதான் எதுக்கடி நீ எனக்கு பண்ணுற அப்படின்னு. நீ எனக்கு பண்ணா என்ன, நான் உனக்கு பண்ணா என்ன? நீ என்ன லவ் பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன். am I right? Yes ma'am, of course you are right. ஐரிஸ் இப்போவே பொன்னாடி தாசன் நான் ஆரம்பிச்சிட்டாண்டா எங்கள் அண்ணன். அப்போ அவன் மட்டும் பொன்னாடி தாசன் இல்லைம்மா, நீயும் அண்ணி தாசன் தான், நீயும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு 3 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது சுபின் வராரு. சுபினும் லில்லியை தேடிட்டு தான் இருந்திருப்பாரு. சாரி மச்சான், நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். சரி பரவாயில்ல விடு. லில்லி என்னதான் ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் அண்ணா, நானும் யோஞ்சனும் அஃபிஷியலி கப்புள்ஸ் ஆகிட்டோம். வாவ் சூப்பரா. அப்புறம் யோஞ்சன் லின் என்ன அண்ணா, நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டேன் மச்சான். என்னத்த? என் லவ்வையும் நீ லில்லியை லவ் பண்ணுறது. சூப்பரா மச்சான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போனால் ஐரஸ் வந்து லில்லி சொன்ன மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கா இடத்தெல்லாம். கேக் அவங்க டேபிள் மேலே இருக்குது. பட் கேக் கொஞ்சம் உருகிடுச்சு. பார்த்தோன்னே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே ஃபோட்டோஸ்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க 3 பேர் சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோ, லில்லியும் யோஞ்சனும் எடுத்த ஃபோட்டோ, ஐரஸும் லில்லி ஃபோட்டோ. அப்போது யோஞ்சன் பார்த்துட்டு, என் பர்த்டே தான், நம்ம 3 பேர் ஓகே, நானும் லில்லியும் ஓகே, நானும் ஐரஸும் ஓகே, ஐரஸும் லில்லி ஃபோட்டோ இப்போயே வந்துச்சு. ஏய் யூ ஷட் அப் அப்படின்னு சொல்லி லில்லி திட்டுறான். நீ என்ன தான் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஐரஸ் தான் என் ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் ஓகே அப்படின்றான். அப்போ ஐரஸ் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு ஆமாம்மாண்டா, நீ உன் லிமிட்டில் இருந்துக்கோ, என் கேர்ள் ஃப்ரெண்டை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது சுபினு யோஞ்சல் ஓ நீங்கள் அவங்களா அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ லில்லி ஏன் இருந்தா என்ன தப்பு எப்படா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சரி டைம் ஆகுது, இதுக்கு மேலே போனால் கேக் ரொம்ப உருகிடும், தயவுசெய்து வந்து கேக்கை விட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ கிளாப் பண்ணுறாங்க. அப்போ லின் உள்ளே வரா. லின்னை பார்த்தோன்னே லில்லிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவ எதுக்கு இப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி யோஞ்சனை கேட்குறான். அப்போ லில்லி
எனக்கு இரு அவள் எதுக்கு வந்தான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி யோன்ஜன் சொல்கிறான். என்ன இல்லை அகெயின் என்ன? இல்லை யோன்ஜன், நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரையில. ஹாப்பி பர்த்டே அண்ட் சாரி ஃபார் எவ்ரிதிங். அப்புறம் லில்லி கிட்ட, லில்லி நான் அவன் பின்னாடி சின்ன வயசுல சுற்றிருக்கேன், பட் அவன் என்னை ஒரு தடவை கூட அப்படி பார்த்தது கிடையாது. நீ அவனை தப்பாக எடுத்துக்காது ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யோன்ஜனுக்கு வந்து புரியுது, ஓகே இப்போ இவள் திருந்திட்டா அப்படின்ற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்னியும் இல்லை சிஸ்டர் பரவாயில்ல, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அங்கே கோவப்பட்டதே அவன் என்கிட்ட சொல்லலைன்றதுக்காக தான். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, இட்ஸ் ஃபைன் ஃபார் மீ அப்படின்றான். அப்புறம் லில்லி இன்னொன்று சொல்கிறான், அப்புறம் உங்களுக்கு யாரை பிடிக்கிறதுன்ற விட உங்களை யாருக்கு பிடிக்கிறதுன்னு தான் முக்கியம். ஸோ சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஐ நோ அபவுட் மை மேன். அவன் எப்படி பேசுவான், எப்படி பழகுவான், எப்படி பார்ப்பான்றது கூட எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ யோன்ஜன் வந்து லில்லியை பார்த்து மனசுக்குள்ள நினைக்கிறான், நம்ம வாழ்க்கை என்ன நம்ம மேலே நம்பிக்கை, இதை காப்பாற்றணும்டா யோன்ஜன் அப்படின்றான். அப்போ லென் சுபினை பார்க்குறான். சுபினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சுபின் சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்கான். அப்போ ஐரிஸ், லென் வந்ததான் வந்துட்டு கேக் சாப்பிட்டு போக்காரு அப்படின்றான். இல்லை ஐரிஸ், நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஃப்ளார் புக்கே மட்டும் யோன்ஜன் கையில் கொடுத்துட்டு, சாரி நான் இப்படிலாம் இருந்துன்றதுக்காக நீ என்கிட்ட பேசாமல் இருக்காது, நம்ம எப்பவுமே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ சுபின் வந்து போய் கையை பிடிக்கலான்னு போகிறான், பட் பிடிக்கல. அப்போ யோன்ஜன் தள்ளி விடுறான், போடா இதுக்கு மேலே நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு. சரின்னு சுபினும் போகிறான். ஓகே பிளாட்ஸ், இந்த எபிசோடை நான் இதோட இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். Try to make you feel good in another video. Bye bye. Signing off, Ash.